ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾವು ಶ್ರೀಲ ನರೋತ್ತಮ ದಾಸ್ ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் ஒரு சுத்த பக்தனுக்கு அடையாளங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நரோத்தம தாசே தாச கோஹே சதா மோர பிராண தஹே हेनो भक्त संग ना पाइया अभाग्यर नाही और मिछाई होइनु घोर दुख रहु अंतरे जागिया. நான் நரோத்தம தாஸ் சொல்லிட்டு இருக்கேன், என் இதயம் எப்பவுமே தீ போட்ட போலே என்னை கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு. என்ன எனக்கு அந்த மாதிரி ரசிக்க பக்தருக்கு சங்க கிடைக்கல. எனக்கு துர்பாகியம் எள்ளமே கிடையாது. நான் மாயிலே மாட்டிருக்கேன். நான் எனக்கு பாக்கியசாலி நினச்சிருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒரு துன்பம் கஷ்டம் என்ன இதயத்தில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் நரோத்தம தாஸ் டாக்கூர் சொன்னாங்க, நான் பகவான்க்கு எந்த உருவுக்கு சரணடைத்திருக்கேன், அந்த பகவான் ரசிகன் கோவிந்தன். இப்போ சொல்லிட்டு இருக்காரு, அந்த மாதிரி ரசிக பக்தன் என் வாழ்க்கையில் வரலாம் சொல்லி. யா பக்தன் தான் நமக்கு பக்தன் பண்ண முடியுது, சாது தான் நமக்கு சாது பண்ண முடியுது. ரசிக்க பக்தன் வாழ்க்கையில் வந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ரசிக்க பக்தன் ஆக முடியும். நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம், பண்ணலாம் சொல்லி கிடையாது. நம்ம நிறைவாட்டி நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குது அதை வச்சு நமக்கு திருப்தி கூட இருக்குது. ஏன்னா நம்ம ஜபம் தொடங்குறதுக்கு முன்னாடி இல்லை ஜபம் தொடங்கின அப்புறம் நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்திருக்கு. நம்ம நமக்கு கோபம் குறைஞ்சிருக்கலாம், நம்ம சுபாவம் சாத்விகமாக இருக்கலாம், நம்ம சாத்விக சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம சிந்தனைகள் கூட முன்னாடி போல கவலை கோபம் பொறாமை இதெல்லாம் குறைஞ்சிருக்கலாம். நம்ம குடும்பத்தில் கூட சில நல்லது நடந்திருக்கலாம். வீடு நம்ம குழந்தைகள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லது நடந்திருக்கலாம். அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பா, ஆஹா நான் பக்தி பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் நல்லதாக நடக்குது சொல்லி. பட் இந்த உலகத்தில் நடக்கிறது, இந்த உடம்புக்கு சேர்ந்தது எல்லாம் தாத்காலிகம். உண்மையாக ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணுறதுக்கு நோக்கம் கிருஷ்ண பிரேமம். கிருஷ்ண பிரேமம் சொல்லும்போது நம்ம இங்கே ஜபம் பண்ணும்போது நம்ம மனசில் இதயத்திலே உணர்வில் பகவான் ராதாகிருஷ்ணர் சிந்தனைகள் அது வச்சு நம்ம பணிவு பொறுமை அன்பு ஆனந்தம் இனிப்பு அமைதி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துடும் வரணும். பட் உண்மையாக அப்படி இருக்கா? எதுவுமே குறை இருந்த காரணம் நம்ம சுவாதந்திரம் விடலாம். நம்ம நிறைவாட்டி பக்தியில் நம்ம கர்மங்களை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேறவங்களை எல்லா பக்தராகணும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம உண்மையான சுத்த பக்தனுக்கு தேடி இருந்தால் கூட அவர் பேச்சு கேட்கல. அவருக்கே சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுவோம். அவருக்கு எதை குறை இருந்தால் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ அவர் கருணை நமக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்களிலே நரோத்தம தாஸ் டாக்கூர் தன் மனசுக்கு சொன்னது, வேற எல்லா ஆசைகளும் விட்டுடு, வேறே ಕೃಷ್ಣ ಪ್ರೇಮತ್ತಿಂದ ಆಸೆ ಭಗವಾನ್ ಕೃಷ್ಣರಿಗೆ ಸೇವೆ
அது பிருந்தாவனத்தில் உள்ள ரசிக கோவிந்தன்ಗೆ. तो ராஜா முச்சுக்குந்த சொல்லியார் அரசன் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணும்போது சொல்லிட்டு இருக்கான், ஓ அச்சுதா, இந்த பௌத்திக வாழ்க்கையிலே ஒரு ஜீவன் சுத்திட்டு இருக்கான் பெருவி சாவு சக்கரத்தில். அவங்கள அதில் வெளியில் வர முடியும் உயர்ந்த சாதுகளை சங்க வச்சு. உண்மையாக சாது சங்க கிடைக்கும்போதா அவன் வாழ்க்கையில் பகவானை உணங்க வேண்டி பிரேமம் அனுபவம் வரும். உண்மையாக எல்லா ஜீவன்களுக்கு நோக்கம் பகவானே ஒன்று பிரேமம், அது சாது கருணை வச்சு தான் கிடைக்க சொல்லி. நரோத்தம தாஸ் டாக்கூர் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க, என் இதயம் தீப்பிடிச்ச போல இருக்கு, என்ன எனக்கு சாது கிடைக்கலா. ரூப கோஸ்வாமி பக்திக்கு அடையாளம் சொல்லிட்டு இருக்காரு, பிரேமத்துக்கு போகிறதுக்கு பாதை சொல்லிட்டு இருக்காரு. ஆதவ் ஸ்ரத்தா, முதல்ல ஸ்ரத்தா நம்பிக்கை சொன்ன சரணாகதி. பக்திக்கு பிரேம போகிறதுக்கு பாதையிலே முதலாவது இது சரணாகதி ஆகும்போது ரெண்டாவது சாது சங்க. நமக்கு சாது அப்போ தான் கிடைக்கும், உண்மையான சாது. நம்ம சரணாகதி சரி இருந்தால் சாது வருவான். சாது சொன்ன போலே பஜனை கிரியா மூணாவது. நம்ம சாது சொன்ன போலே பஜனை பண்ணால் நாலாவது அனர்த்தங்கள் போயிடும். இப்படி போகிறது சாது ரொம்ப முக்கியம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆதி புராணத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு இருக்காரு, ஓ பார்த்தா, ஒரு பக்தன் என்கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டம். கோடிக்கணக்கான ஜீவன்களிலே எனக்கு ஒரு பக்தன் இருப்பான். யார் என் பக்தி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என் பக்தர் கிடையாது. யார் என் பக்தர் அவர் தான் என் பக்தர். இப்போ நம்ம பகவானுக்கு பக்தன் ஆகணும். எந்த பக்தன் தன் நண்பர் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தியாகம் பண்ணியிருக்கான், அவனை ரொம்ப சரளமாக எனக்கு திருப்தி பண்ண முடியும், எனக்கு வாங்க முடியும் சொல்லிட்டு இருக்கார். பர்ச்சேஸ் இங்கே அப்போ இது படித்த உடனே எல்லாம் குடும்பத்தை ஓடி போயிடலாம், அப்படியெல்லாம். குடும்பத்தில் இருந்து, சமுதாயத்தில் இருந்து, சம்சாரத்தில் இருந்து பற்றுதல் விடுறது. நம்ம கடிமைகள் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், பகவானுக்கு எல்லாமே அர்ப்பணை பண்ணிட்டு வாழ்க்கை பண்ணுறது. அப்போ பகவான் திருப்தியார். ஓடி போயிட்டு மலையில் உட்காந்து கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னா கிருஷ்ணா வந்துடுவார இல்லை. चैतन्य चरितामृतले वर्दे प्रेमेर स्वभाव जहाँ प्रेमेर संबंध सही माने कृष्ण मोर नाई प्रेमगंध பிரேமத்திൻ്റെ அடையாளம் என்ன சொன்னால் எங்கே பிரேமத்துக்கு உள்ள சம்பந்தம் இருக்குது அந்த மாதிரி பக்தன் தான் நினைப்பான். என் வாழ்க்கையில் பிரேமமே கிடையாது. இங்கே 32 மாலை 64 மாலை ஏதோ பண்ணிட்டோ எனக்கு பக்தி வந்தாச்சு. ஒரு கனவு பார்த்துட்டு 1-2 நாள் எங்கள் கோயிலில் போய் சேவை ராமில் போகிறதுன்னு நினைக்கிறது எனக்கு பிரேமம் வந்து. இது யார் வெளியில் சொல்லிகிட்டு இருக்கான்? இதெல்லாம் போலி. உண்மையான பக்தன் பேசுறது குறைச்சிடுவான். இதயத்தில் ராதாகிருஷ்ணன் சிந்தனை இருக்குது, வெளியில் என்ன இருக்குது பேசுறது?
உண்மையான பக்தனுக்கு திருப்தியே இருக்காது. அவன் எப்படி சேவை பண்ணிட்டு இருப்பாச்சுன்னா அவன் வாழ்க்கையிலே பணிவு வந்துடும். பணிவு தான் பக்திக்கு உயிர். பணிவு வரும். நமக்கு உண்மையான பக்தி வந்திருக்கு வாழ்க்கையில் சொன்னால் பணிவு வந்துடும். பணிவு. ஹரி போல் தண்டோத்னா.